ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்துச்சி பெட்டெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ரொட்டீனாக ப்ரஷ் பண்ணுறது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நேற்றுக்கு என்னோடய வெஜிடபிள்ஸ் கூடை வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அது வாஷ் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதை அரேஞ்ச் பண்ணியாச்சு. அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அதில் வாங்கிட்டு அந்த வெஜிடபிள்ஸ்லாம் அதில் வச்சாச்சு. அதில் கீழ் ரேக்கில் பொட்டேட்டோ, அதுக்கப்புறம் ஆனியன், அது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என் வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தீர்ந்துருச்சு. ஸோ நான் எப்போவுமே கடையில் வாங்க மாட்டேன். அது அந்தளவுக்கு இதாக இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். அதுக்காக இஞ்சியும் பூண்டும் வாங்கிட்டு எனக்கு எவ்வளோ நான் ஒரு 3 மந்த்துக்கு வர மாதிரிக்க அரைச்சி வச்சுப்பேன். அதுக்கு எவ்வளோ தேவையோ அதை வாங்கிட்டு பூண்டில் நல்லா தோல்லாம் உரித்து க்ளீன் பண்ணியாச்சு. இஞ்சியும் அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. இது 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. கடையில் வாங்குறத இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுதான் உடம்புக்கும் ஹெல்த்தியானது. அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் வீட்டிலேயே செஞ்சுக்கோங்க. ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை செஞ்சு வச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அரைக்கிறப்போ அதில் மஞ்சளும் இல்லை நம்ம யூஸ் பண்ணுற எண்ணெயும் போட்டு அரைச்சிட்டோன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கெட்டு போகாமல். அதனால ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி லன்ச்சுக்கு பீன்ஸ் கேரட் பொரியல் தான் நான் பண்ணேன். ரைஸ் வச்சுட்டு சிம்பிளாக தான் பண்ணலான்னு சொல்லிட்டு பீன்ஸ் கேரட் பொரியல் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கீரை வாங்கிட்டு வந்தாங்க நேற்றுக்கு. அந்த கீரையும் ஆஞ்சு அதை ஒரு கடையல் மாதிரி செஞ்சாச்சு. நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா உங்கள் கூட